ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்துச்சுன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா சாப்பிட்ற பொருள் வந்து கீழே போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும். பசங்க சீராக சாப்பிடாது. நம்ம என்ன பசங்க அழுதுனே இருக்குதுன்னு இந்த மாதிரி ஏதோ சாக்லேட்டு இல்லை பிஸ்கெட் எது இருந்தாலும் டக்குன்னு சின்ன பசங்க இல்லைங்களா கீழே போட்டுடும். அப்புறம் அதை எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அதனால அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸு, அது எப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம லைசானு அப்புறமா டெட்டாயிலு பெனாயிலு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த லைசானில் கெமிக்கல் இருக்கும், அப்புறமா பெனாயிலில் இந்த மாதிரிலாம் நம்ம பசங்க இருக்கிற இடத்துல நம்ம இது மாதிரி இப்போல்லாம் போட்டு தொடிச்சோம்னா அது மேலே இருந்தாலும் அதில் உளுந்து அப்படியே எடுத்து பசங்க சடனில் சாப்பிட்டு, ஏன்னா நம்ம எந்த நேரமும் பசங்களை பார்த்துன்னு இருக்க முடியாது பக்கத்தில் இல்லைங்களா. ஏதாவது ஒரு வேலை செய்வோம், சாப்பிட்டுன்னு இருக்குது பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டுன்னு போய் பார்த்தோம்னா அது கீழே போட்டு எடுத்து சாப்பிட்டுருக்கோம், நம்மளுக்கு தெரியாது. அதனால பசங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளுக்கு மைண்ட் நல்லா ஃப்ரீடமாக இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைமு என் வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஆனில் கிளிக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வேப்பிலை. இது நல்லா ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்தோம்னா இது ஒரு கைப்பிடி அளவு, இப்படி இந்த மாதிரி 5 10 கைப்பிடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கழுவிட்டு இது ஒன்று நம்ம எது ஒன்று பண்ணாலும் ஏதாவது பூச்சி இருக்குதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பூச்சி ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது போட்டுடுங்க, அது தேவையில்லை. இது நம்ம ரூம் க்ளீனிங்காக இந்த மெத்தடு. இதில் இன்னும் நான் யூஸ் பண்ணுற டிப்ஸு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நான் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அப்புறமா இந்த வால்களுக்கெல்லாம் இந்த செவுருல இந்த ஒட்டடை அடிக்கிறதுக்கு ரொம்ப 2 நாள் ஆகிருக்கும் ஒட்டடை அடிச்சு மறுபடியும் திரும்பி அந்த பூச்சி இது கட்டிகிட்டு இருக்கும். அதனால் அதுக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என் வீடியோஸு நான் எப்படி வீட்டில் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி இது பயன்படுத்தணும்னு. இப்போ இது கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு நாள் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணோம்னா இது நம்மளுக்கு இதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா வீடு க்ளீனிங், ஃப்ளோர் க்ளீனிங்க்கு யூஸ் ஆகுது, ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் ஆகுது. அது இல்லாமல் இந்த ஒற்றை அடிக்கிறதுக்கு அதுவுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, இந்த வால்களுக்கு. இந்த மாதிரி இதில் இத்தனை டைப்பான நம்ம பண்ணலாம். அது எப்படின்னு ஒன்றுன்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இது நான் நல்லா கழுவிட்டு காய வச்சுருந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கணும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா ஜலிச்சிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ இந்த மாதிரி செய்யும் போது இதெல்லாம் நம்ம டக்குன்னு எடுத்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுன்னு இந்த மாதிரி நம்ம முகம் துடைக்கிற டவல் இல்லை ஏதாவது காட்டன் துணி இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா இதில் கொஞ்சம் நல்லா இது பண்ணி காய வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி காட்டன் துணியில் மாதிரி போட்டு இது ஒன்றா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அப்புறமா நீங்கள் பிளேட்லேயோ இல்லை மொட்டை மாடியில் எப்படி வெந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு துணி போட்டு நீங்கள் காய வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டு, ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு வரணும், இது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாது, ஏன்னா கசப்பு இருக்கிறதுனால. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வேப்பிலையும் இந்த மாதிரி இது ஃபுல் வேப்பிலை இந்த மாதிரி போட்டு கழுவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீனாக தொடிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாக கழுவிட்டு பாருங்கள், நான் எடுத்து வச்ச ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு தான். இப்போ இந்த காட்டன் துணியில் இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு
நல்லா இது வெயிலில் காய வைங்க. ஒரு தட்டில் போட்டு நல்லா காஞ்ச பிறகு இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். நம்ம என்ன தொச்சாலும் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால இது நல்லா காயணும். காய வைக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆனால் கூட பரவாயில்ல. நல்லா காய வச்சிட்ட பிறகு பவுட்ரு பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக ஃபேஸ் பேக்கு, ரூம் க்ளீனிங்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பசங்களும் நல்லா ஆரோக்கியமாக கீழே போட்டு அதை எடுத்து சாப்பிட்டாலும் எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு எப்படி அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் சவுண்டு வருது, நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போது இது மிக்ஸி ஜாரும் நல்லா காஞ்சிட்டு இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதில் போட்டு இது நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தோம்னா கொஞ்சோண்டு தான் வரும், ஜாஸ்தி வராது. இது போடும்போது ஃபுல்லாக பாருங்கள் ஜார் ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி போடுற அளவுக்கு இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பவுடராக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கினா தான் நம்ம எதுக்கு வந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி இருக்கிறேன். அந்த மாதிரி காயணும். ஒரு 2 நாள்ன்றது இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 நாள் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இப்போ இது ஜலிச்சிக்கணும். ஜலிச்சாலும் அவ்வளோ கூட வராது பாருங்கள் அந்த அளவுக்கு. இப்போ எவ்வளோ ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு நான் போட்டுருந்து பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஃபுல் ஜாரில் அப்படியே நான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி போட்டேன். நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறதுல தாக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம நல்லா வேப்பலை எந்த அளவுக்கு ஒரு 10 கைப்பிடி அளவுக்கு, நான் 5 கைப்பிடி அளவுக்கு தான் இவ்வளோ வந்திருக்குது. நீங்கள் ஒரு 10 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் ஜலிச்சு நல்லா திரும்பி வெயிலில் காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. ஒரு 3 மாதத்துக்கு வச்சுக்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரியே ஃபேஸ் பேக் பண்ணலாம். ஃப்ளோர் கிளீனிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்து இந்த வாலில் இந்த ஒட்டுறோம் நம்ம அடிச்சு 2 நாள் இருக்கும், திரும்பி ஒட்டுறோம் இதாகிட்டு இருக்கோம், அதுக்கு எப்படி இது பயன்படுத்தணும், இந்த பள்ளி இந்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி வச்சுக்கணுமுன்னா ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இப்போ இவ்வளோ இவ்வளோ தான் இந்த அளவுக்கு தான் வந்திருக்குது. இப்போ இது வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஒரு ஃபேஸ் பேக்காக கொஞ்சம் நேரம் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கூட ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைக்கிறதுல தான் இருக்குது. அரைச்சி இந்த மாதிரி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின பிறகு எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பாருங்கள் இப்போ இது ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறதுல இதில் ஒரு பேக் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பாட்டிலில் இது போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நார்மல் இடத்துல நீங்கள் வைக்கலாம். நல்லா பவுடராக இருக்குது. இது ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இந்த வேப்பல்லியில் என்ன நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இதில் பாருங்கள் இந்த வேஸ்ட் நம்ம ஜலிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்ரு கொஞ்சம், ரொம்ப வேண்டாம்,
கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பிராண்ட் இது நல்லா இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஜெலிச்ச பிறகு அந்த கொரன்னு இருக்கிறது லாஸ்ட்டில் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப நல்லா அரைச்சிக்கணும்னா கொஞ்சோண்டு தான் வரும் அந்த கொர. கொஞ்சம் மஞ்சள், ரோஸ் வாட்ரு, இது பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா அப்புறமா உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான முகத்தில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸுக்கு நல்லா முகத்தில் கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த மஞ்சளும் நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்குது. இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொரங்கிறது வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ரோஸ் வாட்டர் நல்லா பிராண்டட் இருக்கிறது, நல்லா வர்ஜினில் ரோஸ் வாட்டர் இது பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொரன்னு கொடுத்து ஒரு அளவுக்கு நல்லா அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு கொரன்னு வராது. ரொம்ப கொரன்னு வந்துச்சுன்னா இன்னொரு ட்ரிப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த கொரன்னில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணலாம். முகத்தில் இருக்கிற அந்த பூச்சி கடி ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை அந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் இந்த கசப்பு தண்ணுக்கு அப்படியே முகத்தில் வர்றது கூட வராத இருக்கும் பிம்பிள்ஸுங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் பண்ணி கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இதே வேப்பிலை பவுடர் வச்சு எப்படி என்ன நான் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பாய்.